வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நேரம், இந்த அருமையான சந்தர்ப்பம், தருணம் இவைகளெல்லாம் தந்த நம் பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் செலுத்திவிட்டு நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மற்றும் ஒரு இந்த இணையதளத்தில் மற்றும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் என்றால் அவைகளை நாம் தேவனுடைய மகிமைக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை நம்மிடம் இருக்கிறது. அது என்ன கடமை என்றால், தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக தெய்வீக திட்டங்கள், தெய்வீக கடமைகள், தெய்வீக சித்தங்கள் இவைகளெல்லாம் குறித்து நாம் விவரிப்பதோடு கூட நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தருணத்துக்குள் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே நடத்தி செல்லக்கூடிய ஒரு காரியம். நான் பேசுனது கொஞ்சம் லெங்தியா இருக்கலாம், ஆனா பாயிண்ட் என்னன்னா, எதற்காக நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம், எதற்காக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். ஒவ்வொருவரும் அதாவது கேட்டீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பதில் ஒவ்வொரு விதமான நோக்கத்தை குறித்த அந்த காரியமா இருக்கும். சில பேர் பார்ப்பில்லானால் எங்க அப்பா வாங்கின கடனை நான் அடைக்கிறதுக்கு தாங்க ஓடிட்டு இருக்கேன். சில பேர் பார்ப்பில்லானால் எனக்கு 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்கள கரை சேர்த்தணும். இன்னும் சில பேரை கேட்பீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மனைவி படுத்த படுக்கையா இருக்காங்க, கணவர் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, தீராத நோய், தீராத வியாதி, தீராத வலி, தீராத வேதனை, இவைகளெல்லாம் எதிர்த்து நான் பிரயாணம் செய்வதற்கே என்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி எல்லாம் பல பேர், பெண்கள், நிறைய பெண்கள் இன்னைக்கு மனம் கசந்து அழுது இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றத கேட்கலாம். நீங்க வெளியில பார்ப்பீங்க, இந்த காலங்களில் பெண்கள் அந்த காலத்து மாதிரி இல்லை. இன்னைக்கெல்லாம் யாருமே கண்ணை கசக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப போல்ட் ஆயிட்டாங்க. அப்படிதான் அந்த சமுதாயமும் அவங்கள வணைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவோ எதிர்ப்புகள் அவங்க சந்திச்சதுனால அவங்க அப்படி ஆயிட்டாங்களோ என்னமோன்னு எனக்கு மனசுல தோணும். இந்த சமுதாயத்துல அவங்க எவ்வளவோ அடக்கப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்டிருக்காங்க, நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. பெண்கள் சமுதாயம் இன்றைக்கு எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது. பெருமிதம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம், எல்லா துறையிலும் வந்திருக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் பார்ப்பீர்களானால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனை, அந்த அந்த தாழ்வு மனப்பான்மை, இவைகளெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவைகளை மேற்கொள்ள ஒரு முகத்திரை மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்கள், நல்ல படிப்புல வளர்ந்து வந்திருக்காங்க, நல்ல கராத்தே கத்துக்கிறாங்க, தைரியசாலிகளாக. ஆனாலும் பார்ப்பில்லானால் இந்த சமுதாயம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது. செய்தித்தாளை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசித்து பாருங்கள், மனதை உழுக்கக்கூடிய சம்பவங்கள் பெண்களுக்கு இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் அவைகள் மத்தியில அவர்கள் எதிர்த்து நின்று ஜீவிக்க தான் செய்யறாங்க. ஒரு கட்டத்தில் பார்ப்பீர்களானால் அவர்கள் ஆண்களை காட்டிலும் மிக மிக தைரியம் வாய்ந்தவர்கள் தான். இன்றைக்கு மட்டுமல்ல, வேதாகமத்தை எடுத்து சரியா வாசிச்சு பாருங்க, நிறைய காரியங்கள்ல அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியம் வாய்ந்தவர்கள். இந்த நீதிபதிகள் புத்தகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்துல பார்ப்பீர்களானால் சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி அடிச்செல்லாம் கொண்டிருக்காங்க. இந்த டென்ட் அடிப்பாங்கல்ல, இந்த உளியை வச்சு சுத்தி எடுத்து ஒரே ஏத்திருக்காங்க. அப்புறம் ஞானமுள்ள பெண்களா இருக்காங்க, அடக்கமா வாழ்ந்த பெண்களா இருக்கிறாங்க. யோசேப்போட மனைவி, மோசேயோட மனைவி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு பெண்கள் பத்தியோ ஆண்களை பத்தியோ நான் இங்க பேச வரல. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு மனித சமுதாயம் இயங்கி கொண்டிருப்பதை நீங்க எல்லா ரீதியிலும் காணலாம். இதுதான் நம்மளுடைய தலையெழுத்தா? இப்படிதான் வாழ வேண்டுமா? இல்ல, கிடையவே கிடையாது. அப்படிதான் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பே. ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக காட்சி அளித்து இந்த உலகத்தில் வந்து அவர் வாழ்ந்து அவர் ஜீவித்து
அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்து தம்முடைய இரத்தத்து நிமித்தமாக ஒரு விளக்கரையும் கொடுத்து என்னை உங்களையும் வாங்கியிருக்காருன்னு பைபிள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அதனால் நானும் நீங்களும் அவருடையவர்கள். ஒரு அடிமைய கொத்தடிமையா அந்த காலங்களில் மார்க்கெட்ல இருந்து வாங்குவாங்க. அப்போ அந்த கொத்தடிமைக்கு உரியது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொத்தடிமை கருப்பா சிவப்பா இருந்தாலும் சரி, அந்த கொத்தடிமை மனசுல சஞ்சலப்பட்டவனா இருந்தாலும் சரி, சந்தோஷப்பட்டவனா இருந்தாலும் சரி, அந்த கொத்தடிமைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தாலும் சரி, ஒரு வீடு இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா அவங்க ஒரு விலைக்கிரையும் கொடுத்து வாங்கிட்டாங்க. இட் காஸ்ட் them something that they have purchased a slave from the market. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து என்னையும் உங்களையும் அடிமைகளாய் வாங்கல, புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அப்பா பிதாவே என்று சொல்லி நீங்களும் அழைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கார். அந்த காலங்களில் திரைச்சிலை என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கும், உள்பிரகாரம். அந்த திரைச்சிலை தாண்டி போறதுக்கு ஒரு வருடத்துக்கு தான் அனுமதி. பிரதான ஆசிரியர் இருப்பார். அவர் என்னென்னமோ ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்குள்ளெல்லாம் கடந்து போவார். விளைவேர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க நேர்ந்துடும். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்கிற தலைப்பில் அந்த ஆட்டெல்லாம் அடித்து அந்த ஆட்டு ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு தெளிக்க போவார். அவர் இடுப்பை சுற்றி கயிறு கட்டி தான் அவரை உள்ளே அனுப்புவாங்களாம். ஏன்னு கேட்டால் உத்தரவாதமே கிடையாது. இவ்வளோ ப்ரிப்பரேஷன், அதாவது இவ்வளோ தயார் நிலையில் அவர் சென்றும் கூட அவர் உயிரோடு கூட திரும்ப வெளியே வருவாரான்னு தெரியாது. ஏன்னா தேவனுடைய கோபாக்னி அவ்வளவு கொடூரமான ஒரு காரியம். இட்ஸ் டெரிபிள் டு ஃபேஸ் த wrath ஆஃப் த லார்ட் என்று சொல்லி பைபிள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் பரிசுத்தர், சுத்தக்கண்ணர், அவர் பரிசுத்தர்களுக்கெல்லாம் பரிசுத்தர் என்று சொல்லியெல்லாம், ஹோலி ஆஃப் த ஹோலிஸ் என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்துல ஏகப்பட்ட காரியத்தை வாசிக்கலாம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைவது அவர் எளிதான காரியமே கிடையாது. அவர் உள்ள போய் அவர் மரித்து போனார்னா அவர் அந்த சடலத்தை எடுக்கக்கூடியவரும் மரித்து போவார். அதனால இடுப்புல கயிறு கட்டி அவரை உள்ள தள்ளுவாங்க. அவர் செத்துட்டார்னா அப்படியே பணத்தையாவது இழுத்துடலாம் வெளியில அப்படின்னு. அதுதான் கட்டளையாகவே இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்திற்கு பின்பே மிகப்பெரிய நிலநடுக்கம், உலகம் கண்டிராத ஒரு நிலநடுக்கம் வந்ததாம். அதோடைய ஃபோர்ஸ் 11.2க்கு மேல இருக்கக்கூடிய சீஸ்மிக் ஃபோர்ஸ் வந்ததாமா. அவர் இறந்தப்போ அந்த திரைச்சிலை எங்க இருந்து கிழிஞ்சதுன்னா மேல இருந்து கிழிஞ்சிட்டு வந்ததான். கீழே இருந்து யாரும் கிழிஞ்சிருந்தா கூட ஒரு மனுஷன் கிழிச்சிட்டு போனான்னு சொல்லலாம். மேல இருந்து கிழிச்சிட்டு வந்தோம். அவ்வளவு உயரத்துலயும் அவ்வளவு திக்கா இருக்குமாமா. ஒரு 4-5 செவரு சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் கிழிக்கவே முடியாது லேஸ்ல. அப்படியாக அவர் திரைச்சிலையை அவருடைய மரணம் கிழித்தெறிந்ததாம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னையும் உங்களையும் பிதாவோட கூட கிட்டி சேர்த்துதான். பிதாவுடைய பிரசனத்தில் நாம் தரிசனமாகலாம் எப்பொழுது வேணாலும். இயேசுவின் நாமம் என்கிற அந்த ஒரு திறவுகோல் இருந்தால் மட்டுமே அந்த கதவு திறக்கப்படும். இல்லை என்றால் அந்த கதவு மூடின ஒரு ஸ்தானத்திலேயே இருக்கும், மூடின ஒரு இதுலேயே அமைப்பிலே இருக்கும். சில மதத்தார்கள் நாம் நிறைய மலை கோயில்கள் இப்படியெல்லாம் கோகைக்கு தேடி போறாங்க. இப்படியெல்லாம் சாமிங்க எங்கெங்கேயோ வச்சிருக்காங்க அவங்கெல்லாம், இல்லைங்களா? அவங்க போய் அந்த சாமியை தரிசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 4 மணிக்கு தரிசனம் டோக்கன் கொடுத்துருப்பாங்களாம். யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்புகிறேன். ஆனால் வெளிரங்கமாக நாங்கள் யாரையும் குறித்து எதையும் பேசுறதில்ல. நாங்கள் அது தவறு இல்லை. அவங்களோட பக்தி வைராக்கியத்தை சொல்கிறேங்க. 8 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மணிக்கு ஒருக்கா ஒரு அறையில் அடைப்பாங்களாம். அடைச்சிட்டு அந்த அறையில் எல்லா வசதிகள் இருக்கு. எல்லா வசதிகள்னா டாய்லெட் அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கு. முடிச்சுட்டு 9 மணிக்கு அறையை திறந்து விடுவாங்களா. அப்படியே நகர்ந்து கியூ மேலே போகும். 11 மணி வரைக்கும் அந்த கியூ போகும். 11 மணிக்கு ஒரு அறையில் அடைச்சி வச்சிருவாங்களாம். இப்படி அடைச்சு 4 மணிக்கு போய் அவங்களோட கடவுள் எந்த வடிவில் இருந்தாலும் சரி அந்த கடவுளுடைய முகத்தை தரிசிப்பதற்கு 1 நிமிடம் தான், 30 செகண்ட் கூட கிடைக்காதாம்மா. இப்படி மலைக்கு போக வேண்டியதில்லை, குகைக்கு போக வேண்டியதில்லை, நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவராய் அவர் தரிசனமா இருக்கிறார். எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிறவர். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
நிறைய பேர் இந்த பாடலை பாடுறப்போ இதை உணர்ந்து பாடுகிறீர்களா என்று தெரியாது. அதனால்தான் சில காரியங்களை சொல்லி நான் இந்த பாடலை பாடினேன். இன்றைக்கு ஆவியானவர் வடிவுல, பரிசுத்த ஆவியானவரின் வடிவுல பிதாவாகிய தேவன் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிறார், நானும் நீங்களும் தான் அந்த வாசம் செய்கிற தேவாலயம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது. அப்ப அந்த தேவாலயம் தேவன் தங்கக்கூடிய தேவ வாசஸ்தலம் எவ்வளவு பரிசுத்தமான ஸ்தலம்னா, அதுக்கு தான் சொன்னேன், இடுப்புல கயிறு கட்டிட்டு உள்ள போறாங்க. ஒரு வயசுக்கு வந்த பெண் காலையில காலேஜுக்கு போச்சுன்னா சாயந்தரம் வீடு திரும்புற வரைக்கும் அவங்க அம்மாவோட நிலைமை எப்படியா, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்களாம். ஆமா, என்னடா புள்ள உன்னை சேரலையே, அரை மணி நேரம் லேட் ஆச்சே, அது பாட்டுக்கு அங்க ஆடிக்கிட்டு மெதுவா வந்துகிட்டு இருக்கோம். ஏன்டி இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னா, வந்துட்டேன்ல இப்ப என்ன அப்படிங்கும். அந்த பொண்ணுக்கு தெரியாது இவங்களோட கஷ்டம். அந்த மாதிரிதான் அந்த பிரதான ஆசிரியர் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உள்ள போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க எந்த நெருப்பையும் கட்டிட்டு எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா அக்னி வடிவில் ஆவியானவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். ஆனா வாசஸ்தலம் எப்படியா இருக்க வேண்டும்? பரிசுத்த வாசஸ்தலமா இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முதலாவது முறை வந்தப்போ அவர் அவர் என்ன சொல்றது, the emphasis that he brought on this world, எதை குறித்து அவர் பகிரங்கமா சொன்னார்னா பாவத்தை குறித்து. ஏன்னு கேட்டா, பாவத்தை வெறுத்து ஒதுக்கினால்தான், பாவத்திற்கு எதிர்த்து நின்றால்தான், பிசாசுக்கு எதிர்த்து நின்றால்தான் பாவமானது உங்களுக்கு பயந்து ஓடுமே தவிர நீங்க பாவத்துக்கு பயந்து ஓடக்கூடாது. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பாவத்திற்கு எதிர்த்து நிக்கணும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, பாவம்னா என்னங்க அப்படின்றாங்க. நான் சாராயம் குடிக்கிறது இல்லைங்க, நான் எந்த ஒரு பெண் பொம்பளை பழக்கம்லாம் கிடையாதுங்க, சீட் ஆட மாட்டேங்க, நான் பீடா போட மாட்டேங்க, நான் சிகரெட்லாம் குடிக்க மாட்டேங்க, நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் யாருன்னு பேர் கூட எனக்கு தெரியாதுங்க, எந்த கட்டளை எடுங்க பாருங்க, நான் எல்லாம் எல்லாம் அப்படி இருக்குங்க, அப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு உத்தமசீலனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, நான் கண்ணை மூடிட்டு இப்படியே கீழே தான் குதிங்கால பார்த்துட்டு போவேன், அவ்வளவு பரிசுத்தமானாக்கும். அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா இதெல்லாம் உங்களை பரிசுத்தமாக்கிருமா? மாம்சத்துல இருக்குதே ஆதாமிக் பாவம்னு சொல்லி, அது உங்களை என்னைக்கு வேணா பிடிச்சி இழுத்துரும். இன்னைக்கு குதிங்கால பார்த்துட்டு போவீங்க, அந்த குதிங்காலுக்கு பக்கத்துல இன்னொரு அழகான குதிங்கால் வந்தா டக்குன்னு அதை பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? கண்ணு போதா இல்லையா? அதுதான் மனதில் அந்த காரியங்கள் நுழைவதற்கு இன்றைக்கு இந்த ஆதாமிக் பாவம், இந்த உலகம், விழுந்து போன உலகம், அதை குறித்து தான் நாம் அருமையாக ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை தியானித்தோம். எப்படியெல்லாம் மனிதன் சிதறடிக்கப்படுகிறான். சரி, இப்படியெல்லாம் இருக்குது. கண்களின் நிச்சய குறித்து மட்டும்தான் பாவமா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கமா? கண்டதை பேசுறது, கண்டவங்களை பத்தி கண்டதெல்லாம் பேசுறது, அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையானே நியாய சிங்காசனத்துல உட்காந்துட்டு இவங்க நியாய தீர்ப்பு சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி காரியங்கள்லாம். அப்புறம் மனதுல எண்ணங்கள், பொறாமை, எரிச்சல், கசப்பு, பழி வாங்கக்கூடிய தன்மை, மன்னிக்க முடியாத காரியம். என்னதான் சொல்லுங்க, அது அவன் ஒருத்தனை மட்டும் பத்தி பேசாதீங்க, அவன் ஒருத்தன் நிமித்தமா இன்னைக்கு அவன் நரகத்துக்கு போயிடுவா, பரவாயில்லையா? எவ்வளவு காரியங்கள் தெரியுங்களா? பாவம் என்பதை லகுவாக எண்ணவே கூடாது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-9 கொலோசியர் 3வது அதிகாரம் 5-9 மார்க் 7வது அதிகாரம் 21-23 1 தீமோத்தி 1:9-10, 1 கொரிந்தியர் 6:9-10, ரோமர் 1:29-32, ரோமர் 6:13-20, தீத்து 1வது அதிகாரம் 5-8, எபேசியர் 4:31, கலாத்தியர் 5:17-21, வெளிப்பாடு 21:8 நீங்க வாசித்து பார்க்கலாம். ஏறத்தாழ ஒரு 50-60 கேட்டகரிஸ் ஆஃப் சென்ஸ், பாவத்தை குறித்து வேறுபாடு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா என்கிட்டலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்க கெத்தா சொன்னீங்கன்னாலும் உங்களுக்குள்ள பாவம் உன்னை இருக்குன்னு தான் பைபிள் சொல்லுது. 1 யோவான் 1:7-10. அந்த பாவம் என்னன்னா, உடனே உங்களையே நீங்க குற்றம் சாற்றக்கூடிய அந்த காரியத்துக்காக கில்ட்டி ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. என்னன்னா, அந்த மாம்சமானது பாவமானதே. அதனால ஒவ்வொரு நாளிலும் அந்த பாவத்தை அறிக்கை செய்து இந்த மாம்சத்திற்கு மறித்து ஆவில உயிர் தெள வேண்டும். பெட்ரோல் தினமும் போடணும் இல்லையா? சேல்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? மாசத்துக்கு ஒருக்கா பெட்ரோல் போட்டா போதுங்க, மாசம் ஃபுல்லா சுத்துன்னு சுத்துவேன், பெட்ரோல் தீரவே தீராதுங்க அப்படின்னு சொல்ற ஏதாவது வண்டி இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன் அதை.
இல்லைங்க, ஒரு நாளைக்கு பெட்ரோல் போட்டால் சாயந்தரத்துக்குள்ளே தீர்ந்து போயிருதுங்க. அந்த விலையில விற்கிது பெட்ரோல் இன்னைக்கு. எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறுறாங்க நிறைய பேர். ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு இத்தினோண்டு எலக்ட்ரிக்கல் வண்டி 2 லட்சங்கிறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு நீ ஓட்டமா ஓடுவியா? அப்ப ஏதோ ஒரு விதத்துல உனக்கு அங்க விளக்குறைய நீ கொடுத்துட்டே தான் இருக்க. விளங்குறதா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதாமிக் பாவம் உங்க உடல்ல இருப்பதனால ஒவ்வொரு நாளிலும் யூ நீட் டு ரீஃபியூவல் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யூ. ஒவ்வொரு நாளிலும் இந்த ஆதாமிக் பாவத்திற்கு நான் எதிர்த்து நிற்கணும்னு நீங்க அறிக்கை செய்து உங்க மாம்சம், ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த ஃபயர் வரும் இல்லைங்களா? ஃபயரை கண்ணுலலாம் பார்க்க முடியாது. உடனே அப்போயே உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வேற பிரச்சனை இருக்கும், நீங்க போய் டாக்டரை பாருங்க. அப்படிப்பட்ட ஃபயர் இல்லைங்க. ஃபயர்னா அப்படின்னா ஒரு உற்சாகத்தின் ஆவி, சோம்பலின் ஆவியை விரட்டி அடிக்கக்கூடிய உற்சாகத்தின் ஆவி. மன்னிக்கணும், இன்னைக்கு 16 நிமிஷம் இதுலயே போயிடுச்சு. பரவாயில்ல. நீங்க எவ்வளவு பேர் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. புரியலன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. ஆண்டவரில் அக்னியா இருங்க. தேவனுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளிலும் தாங்கக்கூடிய தேவாலயமாய் உங்களுடைய உடல், ஆவி, ஆத்மா எல்லாம் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து வருகிறோம். 3வது அதிகாரத்தை முடித்து வெற்றி நடை போட்டு நாம் 4ஆம் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சென்று இருக்கிறோம். 1வது வசனத்தை பார்த்து முடித்து விட்டோம். 3வது அதிகாரத்துடைய சாராம்சம், மனிதன் விழுந்து போனான், இந்த உலகம் விழுந்து போன உலகமாய் மாறிற்று. அந்த உலகத்தில் ஒரு காரியம் நுழைஞ்சது பகிரங்கம், அதுதான் பாவம். பாவம் இப்ப வரைக்கும் தலை விரிச்சு தான் ஆடிட்டு இருக்கு. இந்த பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கே மனித குலத்திற்கு இவ்வளவு நூற்றாண்டுகள் போயிட்டு, இன்னும் அவங்க சரியா எந்திரிச்சு நின்ன பாடு இல்ல. ஆனா 4வது அதிகாரத்தோட சாராம்சம் என்னன்னு சொல்லி நான் ரத்தன சுருக்கமாக சென்ற அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கிறேன். மறுபடியுமாய் மிக மிக சுருக்கமா சொல்லணும்னா, பாவத்தின் பின்விளைவுகள் என்ன, பாவத்தின் சுயரூபம் தான் என்ன, நெருப்போட விளையாண்டா என்ன, என்ன போய் ஆஸ்பத்திரியில படுத்திருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தலைவாழை இலை போட்டு மூடி வச்சு உங்களை காத்து வீசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எரிஞ்சு போற அளவுக்கு நீங்க போய் எங்கேயோ விழுந்துட்டீங்க, இல்ல கையை சுட்டுக்கிட்டீங்க, காலை சுட்டுக்கிட்டீங்க, அப்படியே சதை பார்த்தீங்கன்னா வெந்து போச்சு. அப்போ உங்களை அட்மிட் பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் இந்த 4வது அதிகாரம் உங்களுக்கு சொல்லுது. தீயோட விளையாண்டா என்ன பின்விளைவுன்னு சொல்லி பார்ப்பதற்கு தான் இந்த அதிகாரத்தை எழுதி வைத்திருக்காங்க. நிறைய மனிதர்கள் பிறந்தாருங்க, குழந்தைங்க பிறந்துச்சு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஒவ்வொருத்தனும் எப்படியா மாறி போனா. அதுல சில பேர் செயின்ட்டுகள், அதாவது சில பேர் நீதிமான்களாகவும் இருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் தான், பேரை சொல்லிடலாம் இப்பவே, ஏனோக்கு, நோவா, இந்த மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது 100 பேர் பிறந்திருப்பாங்கன்னா அதுல 99 பேர் பிசாசின் பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அதுதான் பின்விளைவு. என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள் என்று சொல்லி எல்லாம் தாவீதுக்காரன் எழுதுற அந்த சங்கீதங்கள் எல்லாம் இந்த 4வது அதிகாரத்துல பகிரங்கமாய் வெளியே வரும். மிக மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது சாப்டர், அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் பார்த்தோம், பெண்ணானவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கடவுள் எனக்கு இந்த ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி மறுபடியுமாய் இன்னொரு பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1, 2 வசனம் 2ஐயும் நாம் பார்த்து முடித்து விட்டோம். அதுல சில காரியங்களை குறித்து நாம் விவரித்தோம். எப்படி இன்னும் கடவுள் அவங்களுடைய நினைவாய் இருக்கிறார், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, இரக்கம் எல்லாம் அவர்களை விட்டு இன்னும் பிரியாது இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் அவர்கள் யோசித்து பார்க்கும் மாத்திரத்துல அவர்களுக்கு மறுபடியுமாய் ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. அதற்கு பின்பே அதுக்கு ஆதாரமாக, அதுக்கு என்ன சொல்றது, ஆண்டவர் உத்தரவுடன் வருவார்னு பைபிள்ல இருக்கு. நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு உத்தரவுடன் வருவார். அந்த உத்தரவு என்ன தெரியுங்களா? உங்களோட விண்ணப்பங்களுக்கு நீ நினைக்கிறீங்களா ஆதாம் ஏவாளும் விண்ணப்பிக்காம அப்படியே இருந்திருப்பாங்கன்னு? இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க நொந்து போய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு மன்றாடி இருப்பாங்க இருதயத்துல. உத்தரவுடன் வந்தார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அப்பா ஆண்டவர் எங்கள் நினைவாக தான் இருக்கிறார். நிராகரித்திருக்கலாம், ஆனால் மறந்து போகவில்லை. வெளியே தள்ளி இருக்கலாம், ஆனால் வெறுக்கவில்லை என்று சொல்லியெல்லாம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த காரியம்தான் 2 பிள்ளைகள், காயன், ஆபேல், 2 பேரும் பிறகுறாங்க.
அதில் ஆபேல் பார்ப்பீர்களானால் ஆடுகள் எல்லாம் ஒரு மெய்ப்பனாய் மாறி விடுகிறான். காயின் பார்ப்பீர்களானால் அக்ரிகல்ச்சர் விவசாயியாய் மாறி விடுகிறான். இந்த இரண்டு தான் பிரதான பிஸ்னஸ் அந்த காலங்களில். இப்போ கூட அப்படிதான். ஆடு மாடு இதெல்லாம் லெதர் ஃபேக்ட்ரி அது இதெல்லாம் வச்சுட்டு பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே போல விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் இல்லைன்னா என்னத்தை சாப்பிட்றது இல்லைங்களா? ரெண்டு முக்கியம். இன்றைக்கு மூன்றாவது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். இன்றைக்கு 3, 4 2 வசனங்களையும் பார்த்தால்தான் நமக்கு ஏறத்தாழ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம 3வது வசனம், and in the process of time, பைபிள் சொல்லுகிறது சற்று காலம் கழித்து. ப்ராசஸ் ஆஃப் டைம் அப்படி என்றால் அந்த சற்று காலங்களில் நிறைய காரியங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கும், நாகரிகம் வந்திருக்கும், மனிதனுடைய அறிதல் வந்திருக்கும், மனிதன் சில விஞ்ஞானமான காரியங்களை குறித்தும் யோசிச்சிருப்பான். நான் நினைக்கிறேன் இங்க 4 பேர் தான் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ 4 பேர் சேர்ந்து தான் சில கருவிகளை உருவாக்கி இருப்பார்கள். இப்படிதான் வேதபாரகர்கள் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, அந்த விவசாயத்தை பண்றதுக்கு ஏர் உழுவதற்கெல்லாம் சில காரியங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இரும்பா இல்லாம இருந்திருந்தாலும் அந்த பாத்தீங்கன்னா பாறைகளை வைத்து, இல்ல இந்த பெரிய குச்சி மாதிரி, அதாவது என்ன சொல்றது, மரத்துல கிளைகள், அந்த பயங்கரமான கிளைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளைகள் எல்லாம் எடுத்து ஏர் உழுவதற்கு பெரிய கருவிகள் எல்லாம் பண்ணி, புத்திசாலிங்க தான். ஆண்டவரோட பிள்ளைகள் முட்டாளவா இருப்பாங்க? புத்திசாலிகள் தான். இந்த காலம் சற்று காலத்திற்கு, இந்த ப்ராசஸ் ஆஃப் டைம் அப்படி என்றால் சற்று இடைவேளை உண்டாயிற்று. எத்தனை இடைவேளை இருக்கும்னு கேட்டா, ஏறத்தாழ ஒரு 30 வருடங்கள் இடைவேளை. இவங்க 2 பேருக்கும் 30 வயசு ஆகிறப்பதான் ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லி வேதபாரகர்கள் சொல்றாங்க. இந்த இடைவேளையில பார்ப்பீர்களானால் பல காரியங்கள் அவங்க கத்துக்கிட்டாங்க. எப்படி ஒரு கூடாரம் அமைப்பது, கூடாரத்துக்குள் எப்படி நாம் இருப்பது, சில விலங்குகள் கிட்ட இருந்தது நாம் எப்படி தப்பிக்கணும். நைட்டு கரடி, இங்க பூனை நாய் மாதிரி கிடையாதுங்க, கரடி சிங்கம்லாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம தப்பிக்கிறது? ஆட்டை கவிட்டு போயிடும், அது இறையை தேடி வரும், யானை வரும். இப்படி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒரு நாகரிகத்துக்குள் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் சரி, ஒரு கண்டுபிடிப்பு ரீதியாகவும் சரி அவங்க பல காரியங்களை அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் டைம், இட் கேம் டு பாஸ் தட் கெயின் brought an offering of the fruit of the ground to the Lord. இங்க என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துலன்னா, அந்த சற்று காலங்களுக்கு பின்பு முறையாக மனித குலம் என்கிற அந்த ஒரு கான்செப்ட், ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகங்கிற மாதிரி அங்க ஒரு சிறு பல்கலைக்கழகம் உருவாகிறது. அதற்கு பின்பே பாத்தீங்கன்னா அவங்க குழந்தை பெத்துக்கல. பாத்தீங்கன்னா இவங்க இந்த 2 பசங்க தான் அவங்களுக்கு 2 கண்ணன் மணின்னு சொல்றது போல 2 அருமையான பிள்ளைகள். அவங்க அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இறக்குற வரைக்கும் குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் குழந்தைகள் இருந்துச்சு. அதுதான் சரித்திரம் சொல்லுது. பட் பார்ப்பீர்களானால் இதோட அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தாதான் அவங்க அந்த பெண் பிள்ளைய காயினுக்கு மனைவியா கொடுத்துருக்க முடியும். அதனால நிறைய குழந்தைங்க அந்த காலத்துல நாகரிகம் இல்லைங்கல்ல, அதாவது எந்த குழந்தை பிறகுதோ அப்படியே கல்யாணம் கட்டி கொடுத்துதான் பழகி பெறுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மோசே காலத்துல பாத்தீங்கன்னா நியாய பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் எழுதப்பட்டு லேவியர் ஆகமத்துல இப்படி தங்கச்சி என்று அழைக்கப்படுவார், அக்கா என்று அழைக்கப்படுவாள், மாமியார் என்று அழைக்கப்படுவா, இவங்க கூட எல்லாம் உடலுறவு வைக்கக்கூடாது, இப்படி எல்லாம் காரியங்கள் அங்க சீரமைக்கப்படுகிறது. அது வரைக்கும் அந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் இருந்ததாக ஒன்றும் இல்லை. ஸோ பார்ப்பீர்களானால் இவர்களுக்கு ஏறத்தாழ 30 வயது ஆகும் வரை ஆதாம் ஏவாளுக்கு குழந்தைங்களே இல்லை. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பமாவா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு சண்டை சச்சரவு இல்லாம, நல்ல ஒரு அந்நியோன்யமா. இப்போ ரெண்டு பேரா இருந்தவங்க 3 ஆனாங்க, 3 பேரா இருந்தவங்க இன்னைக்கு 4 ஆயிட்டாங்க. 4 பேரும் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஆபேல் ஆட்டுக்குட்டியோட விளையாண்டு இருப்பாரு. அவரு நல்ல அனிமல்ஸ் பெட்டா இருந்திருக்கும். அப்போ இவரு பாத்தீங்கன்னா இவரு செடி கொடியோட தான் பேசிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா, செடி விவசாயம். அப்புறம் சாயந்தரமானா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காத்தாட உட்காந்து எல்லா கதைகளையும் பேசிட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க.
இது வரைக்கும் அப்படிதான் வந்து வசனம் சொல்லுது. அண்ட் in the process of time it came to pass அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த ப்ராசஸ் ஆஃப் டைம்ல ஏதாவது இடைவுறுதல், அப்புறம் சண்டை சச்சரவு, இப்படி கருத்து வேறுபாடு, வாக்கு இது பண்றது, என்ன சொல்றது, வாக்குவாதங்கள், இதெல்லாம் கிடையாது. நல்ல குடும்பமாய் பல்கலைக்கழகமா அவங்க வாழ்ந்து கொண்டு வந்ததாக தான் சரித்திரமும் சொல்லுகிறது, வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஒரு புது ஒரு நடைமுறை அங்கே திணிக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இவங்க 4 பேரும் கலந்து பேசியிருப்பாங்க. இந்த ஆஃபரிங், காணிக்கை என்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா, காணிக்கை அப்படின்ற காரியம் வந்து இன்னைக்கு காணிக்கையை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இட்ஸ் அ ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். எனக்கு கடவுள் கொடுத்ததுல நான் பிறரோடு கூட நான் அதை வந்து பகிர்ந்து கொள்வேன். இன்னைக்கு நிறைய நியாயப்பிரமாணங்களும் புதிய ஏற்பாடுகளில் காட் லவ்ஸ் எ சியர்ஃபுல் கிவர், எதற்காக கொடுக்க வேண்டும், கொடுப்பதிலேயே ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லாம் இன்னைக்கு வேதாகமத்தில் எழுதிய கையில கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த காலங்களில் வேதாகமும் கிடையாது, ஆண்டவரும் கிடையாது. ஏன்னா அவர் மகத்தை மறைச்சிட்டு அவர் போயிட்டாரு. நீ வெறுமையா இருங்க நீங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கடந்து போயிட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆண்டுகளாவது கடந்து போயிட்டு அப்படின்னு தான் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக யாருமே கிடையாது, இவங்களே தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் எப்படி இவங்களுக்கு உருவாயிருக்கும்? ஆஃபரிங், காணிக்கை அப்படின்னா கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமே. நன்றி சொல்வதென்றால் என்ன? ஆராதிப்பது, வர்ஷிப். வர்ஷிப் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கிராட்டிடியூட். ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னா, கால் நந்திச்சு கடவுளே எனக்கு எல்லாம் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி நன்றி அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையில நம்ம வந்து வசனம் பேசிட்டு போறதல்ல. அது முக்கியம்தான். ஆண்டவரை வாயில் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பைபிள்ல வசனங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டது என்னவென்றால், நாம் ஆண்டவருக்கு செலுத்துவதை பிறருக்கு செலுத்தணும். அதுதான் மத்தேயு 25ல சிறைச்சாலைக்கு சென்று என்னை பார்த்தாயே, ஆஸ்பத்திரிக்கு போய் என்னை கண்டாயே, இவங்களுக்கு இந்த உதவி செய்தாயே, நாங்க இதெல்லாம் எப்போ என்னை கண்டாயே, நான் உங்களை நாங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னா, மற்றவர்களுக்கு செய்தது எனக்கு செய்தது போல அப்படிங்கிறார். அதாவது தேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்க பகிர்ந்து கொடுக்குறப்போ அவங்கள ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தரையே நீங்க இட்ஸ் லைக் பிளஸிங் த லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு கூட அவர் ஆராதிக்கணுங்கிற அந்த பொருள் எப்படி இவங்க மனதுல வந்து வந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அதுக்கு பெரிய பதில்லாம் எனக்கு வரல. நான் நினைக்கிறேன் இவங்க 4 பேரும் எவ்வளவோ வருஷங்களா உட்காந்து பேசி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க 4 பேர் இருக்கிறோம், நம்ம ஒன்னா இருக்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலங்கள் ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு வெறுமையை உணர ஆரம்பிக்கிறாங்க அவங்க. இந்த காணிக்கையோட கான்செப்டை நீங்க தனியா பார்க்க கூடாது, அதை தேவனோடு கூட நாம் பொருத்தி பார்க்க வேண்டும், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதோட அர்த்தமும் சாராம்சமும் நமக்கு சரியாக விளங்கும். அப்போ இந்த காணிக்கை என்கிற கான்செப்ட் என்னன்னு கேட்டா, அங்க தேவன் கிடையாது. தேவன் வந்து எனக்கு பசியா இருந்தா நானே அடிச்சு சாப்பிட மாட்டேனா, நீங்க என்னப்பா வந்து பலியிடுறது, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னுடையது, நீங்க எதற்காக வந்து எனக்கு இதெல்லாம் செலுத்த வேண்டும்னு நான் கேட்டேனா அப்படிங்கிறார். ஐசையா, எரேமியா எடுத்து பாத்தீங்கன்னா, அப்போ தேவன் முதலாவது அங்க சம்பாஷணையே கிடையாது. கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் அங்க கொடுக்கவே இல்லை, நியமங்கள்லாம் கொடுக்கப்படவே இல்லை. யார் வந்து தூதன் வந்து எங்கப்பா காணிக்கை ஆண்டவருக்குன்னு கேட்டதாகவும் இல்லை வேதாகமத்துல. அப்போ இந்த காணிக்கை என்கிற அந்த காரியம் எதனால் வந்து நுழைந்தது மனிதனுடைய இருதயத்தில் என்று சொல்லி நீங்க சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அங்க தேவன் தான் முதலாவது வருவார். அப்போ எப்படி தத்ரூபமா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க வெளியூர் போறீங்க உங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு, அப்ப நீங்க அங்கெல்லாம் உக்காந்து போய் நீங்க இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போனாலும் அக்கா, அம்மா, அண்ணா, மாமான்ட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் சுத்தி கித்தி எல்லாம் உக்காந்து, அங்க சமையல் கட்டுக்கே யாரும் பெண்கள் போக மாட்டாங்க, அவ்வளோ விஷயம் இருக்கும் பேசுறதுக்கு, அப்படி ஆரவாரமா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சமையல் கட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் சமைச்சு அந்த நாளில் அவர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு தூங்கவே மாட்டாங்க, 5 மணிக்கு காலையில படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேச வேண்டியது இருந்திருக்கும். நீங்க ஏறத்தாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போறீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அங்க சில நாட்கள் கடந்து போகிறது. அதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் டைம் இட் கேம் டு பாஸ், அதை குறித்து பேசுவோம். ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகும்? அந்த ஃபயர்ல அந்த ஆரவாரத்துல ஒரு 3/4% குறைஞ்சு போயிடும். இன்னொரு வாரம் கடந்து போச்சுன்னா என்னடா உட்காந்துட்டே இருக்காங்க, எப்போ போவாங்க, நம்ம பொழப்ப நம்ம பார்க்க வேண்டாமா? 3வது வாரத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இல்லை, இவங்களுக்கு மரியாதை இல்லை, சண்டை வந்துடும். கரெக்டுங்களா? ஊருக்குன்னு போனா சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு வாரம், மிஞ்சி போனா 2 வாரம், அதுக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது, இருப்பது நல்லது அல்ல.
அப்போ அதே கான்செப்டை எடுத்துட்டு வந்து, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிந்த விஷயமே. நான் வந்து இதை வந்து சரியா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரம்லாம் ரொம்ப அதிகம். இன்னைக்கு 2 நாள் போனாலே என்னப்பா இவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம நகர முடிய மாட்டேங்குது, எங்கேயோன்னு பெணாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது வந்து இயல்பு. நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், இயல்பு இன்னைக்கு. ஆனா 2 பேரும் சேர்ந்து வெளியில எங்காவது போறது அது வேற விஷயம். அது ஒரு வாரம் வேணா, ஒரு மாசம் கூட வேணா சுத்தலாம். ஏன்னா ரெண்டெல்லாம் சேர்ந்து போறது டூர் அப்படிம்பாங்க, அது வேற. ஒருத்தர் வீட்டுக்கு போய் உக்காந்து அப்படி பேசுறப்போ அவங்க அந்த ஒரு சலிப்பு வந்துடும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு சலிப்பு வருது. என்ன விதமான சலிப்புன்னா, அது வெறுமையின் சலிப்பு. தே ஆர் ஃபீலிங் சம்வாட் லோன்லி, தே ஆர் மிஸ்ஸிங் சம்ஒன். நீங்க பாத்தீங்கன்னா மனித குலமானது எங்க பார்ப்பீர்களானால் பக்தி விருத்தினால தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாருக்கிட்ட வேணா நீங்க பேசி பாருங்க, there will be fundamentalism அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. there is some belief concept. எதையோ ஒன்றை அவர்கள் நம்பி, அந்த நம்பிக்கை நிமித்தமாக எதையோ ஒன்றை நாடி தேடி அலையக்கூடிய மனித குலமாக தான் இது ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கிறது. நாகரிகம் வருவதற்கு முன்பே, சிவிலைசேஷன் வருவதற்கு முன்பே பார்ப்பீர்களா, அவர்கள் கல்லையும் மண்ணையும் அக்னியையும் சூரியனையும் இதெல்லாம் நமஸ்கரித்தார்கள். ஏன்னா இவ்வளவு நமஸ்கரித்தும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லை, திருப்தி இல்லை. அதனாலதான் எபேசியரா பிலிப்பியான்னு தெரியல ஒரு இடத்துல போகிறப்போ, டு த அன்னோன் காட் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு தெரியாத கடவுளுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கூடாரம், ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கிறான் மனுஷன். பவுல் அப்போஸ்தலர் பார்த்துட்டு இந்த கோயிலுக்குள்ள போட்டு, தெரியாத கடவுள்லப்பா, இவர் தெரிஞ்ச கடவுள், அறிந்த கடவுள், அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்துலாம் சொல்லி அங்க பல பேர் மனமாற்றம் அடைந்து, அங்க இருக்கிற மாந்திரிகம் புத்தகங்கள் எல்லாம் எரிச்சு போட்டு பெரிய ஒரு எழுப்புதல், சுரூபத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க எல்லாம். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூடி இவரை அடிச்சு வெளியே தள்ளி செத்து போற அளவுக்கு அடிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது வந்து என்னன்னு கேட்டா, நான் சொல்ல வந்த காரியம், மனிதனோட இருதயத்தில் ஒரு அக்கினி எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரியும். எங்கே அந்த கடவுள் அப்படின்னு அந்த ரீதியாக வந்தவர் தான் ஆபிரகாம். அவரோட இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்ததாம். யார் இந்த கடவுள்? அவங்க அப்பா பெரிய சிலை செய்யறவர். இதெல்லாம் வந்து அவருடைய சரித்திர நூல்ல எழுதப்பட்ட காரியம், இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. சரித்திர நூல் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு சுரூப வியாபாரி. அப்போ ஒரு நாளில் அவங்க அப்பா இல்லாதப்போ இவருக்கு எப்பவுமே ஒரு காரியம், அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்காரு, என்னப்பா இந்த சுருவம் எல்லாம் வந்து எப்படி நம்ம கிட்ட பேசாதே, என்னன்னா சுருவம் எப்படிப்பா பேசும், நம்ம வழிபடுறோம், அது முன்னோர்கள் என்னதுன்னு. அப்போ இது கடவுள்ல நம்ம எதுக்கு வணங்கணும் அப்படின்லாம் வாக்குவாதம் பண்ணப்போ அவங்க அப்பா கோவம் வந்துட்டு போயிட்டாருன்னு. இவர் என்ன பண்ணாரு, எல்லா சுருவத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாரு. சைலண்டா போய் அவங்க உட்காந்துட்டாரு. அவங்க அப்பா திரும்பி வராரு, என்ன எல்லாம் யாரு இதெல்லாம் உடைச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போ அப்ரஹாம் சொல்லியிருக்காரு, நீங்க போனீங்களா, நான் போய் சுருவத்துக்கிட்ட கேட்க, அந்த சுருவங்கள்லாம் ஒருத்தர் சண்டை போட்டு எனக்குள்ள யார் பெரியாள்னு சண்டை வந்து ஒருத்தர் அடிச்சு கொண்டு செத்துருச்சுப்பா. என்னடா சொல்ற நீ, எப்படிடா சுருவம் வந்து அடிக்கும், அது காது கேட்காதுரா, அது கண்ணு தெரியாதுரா அப்படின்னு. அப்புறம் இதை என்னத்துக்கு நீ செஞ்சு விக்கிற, நீ இது என்னத்துக்கே செய்யற நீ அப்படின்னு கேட்டு, அந்த மாதிரி அப்ரஹாமை தான் கடவுள் வந்து சந்திச்சார். அப்ப அப்ரஹாம் எங்கெல்லாம் தேடினாராம் கடவுள்ல, குகையிலையும் மலையிலையும் பள்ளத்தாக்குலையும் தேடினாருன்னு சொல்லி அவருடைய சரித்திர நூல் சொல்லுது. அதனாலதான் அப்ரஹாமை போய் ஆண்டவர் சந்தித்தார். நான் தான் அந்த கடவுள், நீ எங்கேயும் தேட வேண்டாம் அப்படின்னு முகமுகமாக பேசினார். ஓகே, இப்போ அந்த மனிதன் என்றால் பாத்தீங்கன்னா, ஒரு பக்தி விருத்தியில ஏதோ ஒரு திசையில நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறவன் தான் மனிதன். ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதுதான் அந்த ஆவி, தேவனுடைய ஆவியானது கொழுந்து விட்டு எரியும். அந்த கொழுந்து விட்டு எரியிற ஆவியை நீங்க சரியான ஒரு, அதாவது என்ன சொல்றேன்னு கேட்டா, உதவியாளரா இல்ல உங்க போதகரா, உங்க மென்டரா, உங்க டீச்சரா யாரோ ஒருத்தர் கையில நீங்க கொடுக்கலன்னா, அவன் கெட்ட வாதியாரா இருந்தா என்ன பண்ணுவான், அவன் தப்பு முட்டாள் வாதியாரா இருந்தா என்ன பண்ணுவான், தப்பா சொல்லி கொடுத்து கணக்குல உங்களுக்கு ஃபெயில் மார்க் வாங்கி தந்துருவான். புத்திசாலி வாதியாரா இருந்தா தப்பு பண்ணினா தலையில 4 போட்டு உங்களுக்கு சரியா சொல்லி தருவார். அந்த புத்திசாலி வாதியாரோட பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ எவ்வளவோ மனசஞ்சலத்துக்குள்ளும் எதிர்ப்புகளுக்குள்ளும் கடந்து செல்லுகிறப்போ அந்த வாதியார் நம்மளை கரெக்டா வழி நடத்துவார். கணக்கு இப்படி போடு ராஜா, அப்பதான் நீ கரெக்டா போவேன். ஏன்னா வேத வசனம் நமக்கு அது அருமையான கணக்கு புத்தகம், தெரியுங்களா? இந்த கணக்கு தப்பாவே போகாது, 100க்கு 100 தான் வாங்குவீங்க. வாழ்க்கையில போடுற கணக்கெல்லாம் இங்க இருக்கு. எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருந்தாலும் கடைசியில வாழ்க்கைங்கிற கணக்குல ஃபெயில் தான் ஆகுறான். சரி விடுங்க. இப்போ இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு, ஒரு வெறுமை, ஒரு இருள், ஒரு தனிமை அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. ஒருத்தரை மிஸ் பண்றோமே நம்ம அப்படின்னு. ஏன்னா வளர்ந்துட்டாங்க பசங்கள்லாம்.
அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கடவுள் கூட போய் எப்படி சேரணும், அவருக்கு முதலாவது அவருக்கு பிடித்த காரியம் என்னவென்றால் நன்றி சொல்வது. ஏன்னா இவங்க கடவுள் கூட வாழ்ந்திருக்காங்க, ஆண்டவரை முகமுகமா பார்த்து இவங்க வாழ்ந்திருக்காங்க கொஞ்ச நாட்கள். அப்ப அவர் எப்படி மனது என்ன மனம் படைத்தவர், என்ன மனம் உடையவர் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் சற்று அறிந்தவர்களா இருந்ததுனால், யாரு, குறிப்பா ஆதாம் ஏவாள், அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்திற்கு ஒரே நிவாரணம் தான் உண்டு. என்னன்னு தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எப்படி நன்றி சொல்லுது? நன்றி என்றால் அவருக்கு புரியும். நன்றி எப்படி சொல்லலாம்னா, நம்ம சில காரியங்களை கொண்டு போய் அவர்கிட்ட படைக்கலாம். படைக்கலாம்னா அவர் கொடுத்தது தானே, இதெல்லாம் அவர் கொடுத்தது தானே, இந்த பூமி அவரது தான், அவர் தான் உண்டாக்கினார். விவசாயம் பண்றோம், அதுல இருந்து விளையிறதெல்லாம் அவரோட கிருபை நிமித்தமாக விளையுது. இதெல்லாம் நம்ம ஏதோ விதை போடுறதுனால வளரல. மழை வர்ஷிக்க பண்ணலாம்னா எங்க இருந்து நமக்கு நீர் வரும்? நீர் வளங்கள் எல்லாம் அவர் எடுத்து விட்டா அதுக்கு எங்க இது? எல்லாத்துக்கும் அவர்தான் அதிபதி. அவருடைய வீட்டுல இருந்து கொண்டு நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்தா அது துரோகம் இல்லையா? முதல்ல அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவரோட கிட்டி சேர்றது அப்புறம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அவர் இரக்க குணம் படைத்தவர். இந்த இரக்க குணம் எப்படி படைத்தவர்னு எங்களுக்கு தெரியும்னா, நாங்க நிர்வாணமா இருந்தப்போ எங்களுக்காக ஒரு மிருகத்தை அடிச்சு தோல் உடையெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தந்தவர். அந்த சூழ்நிலையில கூட எங்க முகத்தையே பார்க்காதன்னு சொன்னவர் எங்களை உடுத்து விட்டு அழகு பார்த்தவர். அதனால அவருடைய இருதயம் இளகுன மனசு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரோட கிட்டி நெருங்கி அவரோட மறுபடியும் ஒப்புரவாகுவதற்கு இது ஒரு அருமையான தருணம். அந்த எண்ணத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டா வெறுமை. அதுதான் சொல்றேன் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாத்தோட இருதயத்திலையும் அந்த அக்னியானது கொழுந்து விட்டறியும். அதனாலதான் மனிதன் பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி நிமித்தமாக மலைகளையும் குகைகளும் நீர் வளங்களையும் தேடி போகக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் தேர் சுற்று பிரகாரம் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், அந்த சுரூபத்தை வழிபடுவேன், இல்லைன்னா கரிஸ்மெட்டிக்ஸ், பெந்தகாஸ்தமார்கள் கரிஸ்மெட்டிக்ஸ் போய் கேம்ப் உட்கார போறேன், இந்த முகாமுகள்ல போய் நான் பங்கெடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அலைந்து திரியிறாங்க. தவறுன்ட்டு சொல்லல நானு. வழிமுறைகள் பைபிளோட ஒத்து போதான்னு நீங்க பார்க்க வேண்டும். ஒத்து போலன்னா அது தவறே, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த பக்தி வருத்தி நிமித்தமாக நானே பாத்தீங்கன்னா சில நாட்கள் பாத்தீங்கன்னா வெளியிலேயே போக முடியாது. ஒரு வாரம்லாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். ஏன்னா ஆஃபீஸ் போக முடியாத சில வேலை இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ண வேண்டியதா இருக்கும் சில நேரங்கள்ல, சில டைம். அப்ப எனக்கு அப்பா எப்படா வெளியில போவோன்னு இருக்கும் எனக்கு. சும்மாவா இந்த பொட்டி கடைக்கிட்ட போய் ஆனா ஒரு முட்டாய் கொடுங்கன்னு வாங்க, அங்க முட்டாய் சாப்பிட்டு அப்படியே ஒரு மாடையும் ஒரு ஆடையும் பார்த்துட்டு வந்தாலே மனசு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்படின்னா மனிதனோட சிஸ்டத்தை அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு. அவன் சுதந்திரமா இருக்க வேண்டும், பிறரோடு அவன் கலந்து அவன் உரையாட வேண்டும், குறிப்பாக அவன் தேவனோடு கூட கலந்து உரையாட வேண்டும். அதுதான் சிஸ்டம். நீங்க எந்த மனுஷங்கிட்ட பேசிதான் பாருங்களேன், கடைசியா நீங்க எங்க போவீங்க? எல்லாம் முடிஞ்சதுங்க, நான் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துடுறேன் அப்படிம்பார். இல்லைன்னா நான் ஒரு பக்கத்துல இருக்க தர்காவுக்கு போய் நான் தொழுகை பண்ணிட்டு வந்துடுறேன் பார் நம்ம முஸ்லிம் சகோதரன். நம்ம கிறிஸ்துவர்களுக்கு பல கோயில்கள் இருக்கு, நிறைய கத்தோலிக்க கோயில்கள்லாம் 24 hours திறந்து தான் இருக்கும். அது ஒரு அருமையான காரியம். அவங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க, அப்போ எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. காலைல கோயிலுக்கே போலியா, கைகாலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மனசே ஒரு மாதிரி இருக்கு, எப்படா சாயந்தரம் பூசை பார்ப்போம்னு சொல்லுவாங்க ஒரு கத்தோலிக்க சகோதரனா. அருமையான ஒரு பழக்கங்க. டெய்லி மாசுக்கு போயிடுவாங்க அவங்க. நம்ம பெந்தகாஸ்து சகோதரர் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஷட்டரை மூடினார்னா சண்டே, அடுத்தது சனிக்கிழமை தான் ப்ராக்டிஸுக்கு திறப்பார், கோயர் ப்ராக்டிஸ். நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி சனிக்கிழமை ஷட்டர் மூடினாங்கன்னா, சண்டே மூடினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கத்தோலிக்கர்கள் அதில் ஒரு பெரிய ஒரு இது. சரி, அதை விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனிதன் இந்த கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை அப்படியே அவனை தள்ளுது. ஆனா திசை மாறி போகக்கூடிய காரியம். எவ்வளவுதான் போனாலும் அவன் போயிட்டே இருக்கணும்னு தோணும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரை விட்டுட்டு நீங்க எந்தையோ போய் இன்னைக்கு நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும். நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஓட்டை ஒழுந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த ஓட்டை அடையவே அடையாது. அப்படியே ஒரு வாய்டும்பாங்க, ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னமோ தெரியலங்க, மனசே சரியில்லைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஏதோ ஒண்ணு அவங்கள போட்டு அலக்கழிக்குது. இதே பிரச்சனை தான் இவங்க 4 பேத்துக்கும். ஏதோ ஒண்ணு போட்டு அவங்களை அலக்கழிக்குது. அவங்களுக்கு அதை சொல்லவும் தெரியல, சொல்றதுக்கு ஆளும் இல்ல. மொத்தத்துல அவங்க ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா, கடவுளை நினைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுப்பா. கடவுள் நம்ம நினைவாதான் இருக்கிறாரு, எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டா, இல்ல அன்னைக்கு அடிச்சு கொண்டிருப்பார் 4 பேத்தையும்.
இப்ப வரைக்கும் நம்மளை வச்சு போஷிக்கிறாரு, எல்லாம் கொடுக்குறாருன்னா அவர் நம்ம நினைவாக தான் இருக்கிறாரு. எனக்கு 2 பிள்ளைகளை வர கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன மறக்கல. ஆனா நான் அவருடைய நினைவா இல்லையே அப்படின்ற அந்த ஒரு அருமையான ஒரு வட்டத்துக்குள் வந்து விட்டார்கள், நினைவின் வட்டத்துக்குள் வந்து விட்டார்கள். சரி, இப்ப எப்படி ஆண்டவரோட கிட்டி நெருங்குவது என்றால், காணிக்கை கொடுக்க வேண்டும். காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும்? கோட்பாடுலாம் கிடையாது. 1:10 இந்த டைத் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் தான் வருது, தசம பாகம்லாம். சோ ஆதாம் ஏவாள், நான் நினைக்கிறேன் பசங்களா 2 பேரும் வாங்க, நம்ம இந்த வெறுமைக்கு ஒரே இதுதான் இருக்கு, வழிதான் இருக்கு. காயின், நீ பார்ப்பீர், நீ தான் பெரிய விவசாயி, உன்னால முடிஞ்ச காணிக்கை நீ ரெடி பண்ணு, நம்ம போய் படைக்கலாம். கடவுளே, இது உங்களுக்கு நாங்க கொடுக்குற காணிக்க, நன்றி நிமித்தமாக, ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. நாங்க நன்றி காணிக்கை, நாங்க அதாவது தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா. அதுதான் தசம பாகத்தோட கான்செப்டும். இவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஆண்டவர், அதுல இருந்து ஒரு பகுதி உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்குன்னா யாரெல்லாம், அதாவது புதிய ஏற்பாடுல அந்த தசம பாக கான்செப்டே கிடையாது. ஆனா அது இல்லைன்னு வசதியா போச்சு. நம்மால் அதாவது 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு இருந்தவன் அதையும் கொடுக்கறது இல்லை. அது தப்பு. ஏதோ ஒரு ரீதியில நீங்க கொடுக்கணும். ஏன்னா கோயில் சர்ச்சு நடத்துறதுக்கும் அவங்களுக்கு தேவைகள் இருக்கு, அங்கேயே கொடுங்க. ஆனா இங்கதான் கொடுக்கணும், பண்டக சாலையில தான் நீங்க வந்து கொட்டணுங்கிறது பழைய ஏற்பாடு. அதுக்குள்ள நான் போகல, அப்புறமா நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். புதிய ஏற்பாடின் பிரகாரம் 10ல் 1 அல்ல, 10ல் 10 கேட்டாலும் நீங்க ஆண்டவர் சொல்லுவார், உங்களை ஏவுவார். சில காலங்கள்ல 1 மாசம் சம்பளத்தை கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க போய் அது சரியா நீங்க அந்த கொழுந்து விட்டு எரியறப்பவே நீங்க அதை செஞ்சிடணும். எவ்வளவு பெரிய நிம்மதி சமாதானம் கிடைக்கும் தெரியுங்களா? அதெல்லாம் அருமையான அனுபவம், அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர், அதுதான் ஆண்டவரோடு கூட ஆவியில நடந்து செல்வது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது தனி அனுபவம். சரிங்களா? இவங்க ஆவியில கலக்கம் ஏற்பட்டதுனால இவங்க ஆஃபரிங் என்கிற கான்செப்ட், காணிக்கை என்கிற கான்செப்ட். காணிக்கை என்றால் தன்னுடைய உழைப்பின் பிரயாசத்தில் ஒரு பகுதியை தியாகமாக கொடுப்பது, நன்றி உள்ளத்தோடு கொடுப்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவர் செய்த ஈவுகளை எல்லாம் மனதில் வைத்து அவருடைய காரணத்துக்காகவும் இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி ஏற்படுத்து. நன்றி காணிக்கை என்றுதான் அதை சொல்லணும். தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங். இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கூத்தடிக்கிறாங்க அமெரிக்காலன்னு சொல்லிட்டு நவம்பர் 27 பாத்தீங்கன்னா தெரியும். என்னென்ன கூத்தடிப்பானுங்க. ஹாலனைசேஷன் டே எல்லாம் பேய் மாதிரி முகத்துல மாஸ்க மாட்டிட்டு திரிவானுங்க. நான் அங்க இருந்திருக்கேன், அந்த டைம் இந்த சீசன்லயே இருந்திருக்கேன் நான். என்ன மாதிரி தெரியுங்களா இன்னைக்கு பிசாஸ் அதெல்லாம். தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் எதுல இருந்து வந்தது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 தான் வந்தது. அதை அவங்க சரியாதான் அவங்க தலைப்பும் வச்சிருக்காங்க. அந்த தலைப்பை எப்படி இன்னைக்கு பிசாசு மாத்தி போட்டான் பாத்தீங்களா? அன்னைக்கு சேல் நடக்கும், இந்த கடைக்கு போவான், அந்த கடைக்கு போவான், குரங்கு குட்டி மாதிரி ஒவ்வொருத்தனும் திரிவானுங்க, சாராயத்தை குடிச்சிட்டு நடுவீதிலே படுத்து கிடப்பானுங்க. நான் அங்க பார்த்தேன், கண் கூட பார்த்தது. தேங்க்ஸ் கிவிங் என்கிற கான்செப்ட் எங்க இருந்தே வந்தது? வேதாகமத்திலிருந்து 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து தான் வந்தது. அது அருமையா ஒருத்தர் அதாவது என்ன சொல்றது, தலைப்பை சூட்டி அந்த நாளை அவர்கள் விடுமுறையாய் அறிவித்து எல்லாரும் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் டர்க்கின்னு கொண்டு வான்கோழி இல்லாத வீடே இருக்காது, அவ்வளவு எல்லாம் அடிச்சு தின்னு ரொம்ப அசிங்கமா இருக்கும். கிறிஸ்தவ நாடு, அதுல ஒருத்தன் கூட தேங்க்ஸ் கிவிங் கோயிலுக்கு போய் ஜீசஸ் கிட்ட நன்றி சொன்னதாக எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஞாபகம் இல்லை. குடும்பமா வந்துக்குவாங்க, எல்லாம் கூடிக்குவாங்க குடும்பமா. இட்ஸ் லைக் எ ஃபெலோஷிப், கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் சேர்ந்து வரப்பவே வைன் பாட்டிலோட தான் வருவான். இந்த வீட்டுக்கு அவன் போவான், அந்த வீட்டுக்கு இவன் போவான். தேங்க்ஸ் கிவிங் எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? சூப்பர்ல. சரி, அப்படி மாறி போச்சு. ஆனா முறையா தேங்க்ஸ் கிவிங் எப்படி கொண்டாடினாங்க தெரியுங்களா? இப்படிதான் கொண்டாடினாங்க. அவங்களுடைய அந்த உடல் உழைப்பின் பிரயாசத்தை ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளும்படி அந்த இடத்துல போறாங்க. போக வேண்டிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, வெறுமை நிமித்தமாக, ஆண்டவரோட கூட ஒப்புரவாகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் நிமித்தமாக. கடவுள் எங்களுக்கு திருப்பி வேணும், எங்களுக்கு நீங்க இல்லாம முடியாது, எங்க வாழ்க்கையே இருளடைஞ்ச மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களோட வாங்க, எங்களோட பேசுங்க. நீங்க முகமுகமா பேசாட்டி பரவாயில்ல, ஏதாவது ஒரு ரீதியில பேசுங்க, எப்படியாவது எங்க கிட்ட பேசுங்க. இப்படி நீங்க பேசாம இருக்கிறது எங்களை ஒவ்வொரு நாள், அதுக்கு நீங்க எங்களை கொன்னே போட்டுடலாம். அப்சலோம் என்கிற ஒரு மகன் இருந்தான் தாவீதுக்கு. தாவீது சொல்லியிருப்பாரு, அவன் இன்னொரு பையனை கொண்டுட்டுவாரு, என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது, அவனை கொண்டு போய் நாடு கடத்துங்கன்றவர். அப்ப அப்சலோம் பகிரங்கமா சொல்லுவார், இதே தான், இதுக்கு அவர் என்ன கொன்னே போட்டிருக்கலாம். எவ்வளவு நரக வாழ்க்கை, 20 வருஷமா என்னை பார்க்காம இருக்காரு என் தகப்பன்,
முடியவே முடியாது, நான் பார்க்கத்தே தீருவேன், அவர் கொல்லணும்னா என்ன கொல்லட்டும் அப்படின்னு. இப்ப தாவீது மனம் இறங்கி அவர் இல்ல வரட்டும் அப்படின்றவார். அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்க நெருங்கி பழங்கி அவங்க திடீர்னு மூஞ்சியை காமிச்சிட்டு போயிடுறாங்க, என்கிட்ட நீ பேசவே பேசாத, 10 வருஷம் கடந்து போகுது, அது உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆணி மாதிரி குத்திட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இவங்க கிட்ட அந்த காரியங்கள் குத்தவும் அவங்க அருமையான ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு மிக மிக பிரியமான ஒரு தீர்மானம். அதை நம்ம வருகிற அத்தியாயங்கள்ல நாம் சந்திப்போம். இன்னைக்கு 3வது வசனம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். நான் நினைக்கிறேன் ஆதாம் ஏவாள் வந்து காயினி ஆபேலையும் கூப்பிட்டு, தம்பிகளா பசங்களா போய் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபரிங், தேங்க்ஸ் ஆஃபரிங் ரெடி பண்ணுங்க ஏன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டா நம்ம தான் தினமும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறோம். அது காரணம் என்னன்னு நானும் அப்பாவும் அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ இதுக்கு காரணம் வந்து வெறுமை. அந்த வெறுமை போக்கக்கூடிய சக்தி ஒரே சக்தி தான், அது தேவனுடைய அன்பு நிமித்தமாகவும் அவரோடு கூட சம்பாஷிக்கிற நிமித்தமாகவும் தான் நமக்கு அது கிடைக்கும். நமக்கு எவ்வளவுதான் நம்ம வந்து செல்வந்தர்களா மாறினாலும் இந்த வெறுமை நம்மளை பின்தொடர்ந்து வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வெறுமையில் இருக்க வேண்டாம், நம்ம இருளில் இருக்க வேண்டாம், நம்ம ஆண்டவரிடம் போகலாம், அவரிடம் போய் நம்ம சந்திப்போம். அப்போ நீங்க உறவினர் வீட்டுக்கெல்லாம் போறப்போ நீங்க என்ன கொண்டு போறீங்க? எதையாவது ஒன்று வாங்கிட்டு போயிருவீங்க, வெறும் கையா போகவே மாட்டோம். அதே மாதிரி உறவினர் வீட்டுக்கு போனோன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி ஒரு டம்ளர்ல எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து நாகரிகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, தேங்க்ஸ் கிவிங். உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்தீங்களே, அதுக்கு நன்றி சொல்வதற்கு, எங்க வீட்டுக்கு நீங்க எங்களை தேடி வந்தீங்களா அவ்வளவு தூரத்துல இருந்து நன்றி சொல்வதற்கு இவங்க டம்ளர்ல தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் காஃபி கொடுப்பாங்க, அப்புறம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நாகரிகம் என்று நினைத்து கொண்டிருக்கீங்க. இல்லைங்க, தேங்க்ஸ் கிவிங். ஒருத்தருக்கு நன்றி சொல்றது, அப்ரிஷியேட் பண்றது, பாராட்டுவது, வாங்க வாங்க அப்படின்னு இல்லைங்களா? அப்படி ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில வரணும்னா நாங்க உங்களை தேடி முதல்ல வரோம். உங்களை தேடி நாங்க வெறும் கையோட வர மாட்டோம், எங்களோட உழைப்பின் பிரயாசத்தை நாங்க படைக்கிறோம். ஆஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், உமக்கு நன்றி சொல்லும்படி, உம்மை பாராட்டும்படி. இதுதான் ஆராதனை இல்லைங்களா? ஆஃபரிங்கை குறித்து இன்னும் நம்ம அடுத்த அத்தியாயத்துல நம்ம ஆபேலை பத்தி பேசுறப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா 3வது அதிகாரத்துல நான் பாதி தான் முடிச்சிருக்கேன். எதன்னா, and in the process of time it came to pass that Cain brought an offering singular, an offering அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்துல இன்னும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா விளங்கியிருக்கும்னு நான் நம்புறேன். காணிக்கை என்றால் நன்றி. ஒரு பழைய கத்தோலிக்க பாடல் உண்டு, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அதுக்கப்புறம் தெரியாது, என்ன மறந்து போச்சு. எல்லாம் 6 வயசு 7 வயசுல இருக்கிறப்போ பாடினது. அப்புறம் நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு போறதில்லை அதுக்கப்புறம் சில காரியத்தின் நிமித்தமாக. ஆனா அருமையான பாடல் தான். அந்த காலத்து கத்தோலிக்க பாதிரியார்கள், செயின்ட்னு சொல்லலாம், அவங்க எல்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காங்க பாடல்ல. ரொம்ப அருமையான பாடல், பாடுறப்ப அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுவானு. என்ன அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இதுதாங்க ஆதியாகமம் 4:3 இருந்து அதை எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு எழுதினவர் கண்டிப்பா இதுல நிமித்தமாக தான் எழுதியிருப்பார். ஆஃபரிங்கிற முதல் வார்த்தை இங்கதாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காணிக்கையை வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. நியமங்கள், கோட்பாடுகள், நியாய பிரமாணங்கள்லாம் கொண்டே வந்துட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா. அதாவது கண்டிப்பா பகிரங்கமா காணிக்கை கொடுக்கணும், நீயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் லேவியர்ல படிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். காணிக்கை என்றால் இருதயத்தை நாம் திறந்து ஆண்டவரிடம் படைப்பதுதான். பொருளால் படைப்பது மட்டும் அல்ல, இருதயத்தின் எண்ணத்து நிமித்தமாக ஆண்டவரை ஆராதிப்பது, நன்றி சொல்வது, அவருடைய இரக்கங்களுக்காக அவரை பாராட்டுவது. சரி, இதோட நிறுத்திடலாம். நம்ம அடுத்த அத்தியாயத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களோடு கூட இணைந்து சம்பாஷிப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் விட்டால் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க என்ன பண்ணியிருப்போம், எதை தேடி போயிருப்போம்னு தெரியாது. எங்களோடு கூட நீங்க இருப்பதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஒன்றையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் நாங்கள் இதை செய்து கொண்டு வருகிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அவங்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழிபாதை கருவியா இருக்கும். எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள், கர்த்தரிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். யோவான் 14:14, பிலிப்பியர் 4:6 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா.